அனைவருக்கும் வணக்கம். டிக்ஷனரி சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வேர்ட் abdicate. abdicateனா மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தவங்களோட பதவியை கைவிடுறது அல்லது ராஜினாமா செய்யறது, ஒருத்தவங்களோட பொறுப்புகளை கைவிடுறது, இந்த மாதிரி மீனிங் வரப்போகுது. ஸோ ஆக மொத்தம் கைவிடுறது அப்படிங்கிற மீனிங் வரப்போகுது. abdicateங்கிறது verb. ஸோ இதோட ஃபார்ம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்துடலாம். ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த verb he, she, it மற்றும் சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் வர்றப்போ abdicates, மற்ற இடத்துல abdicate. இதோட பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த verb abdicated. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த verb-உம் இதே தான். ing ஃபார்ம் ஆஃப் த verb abdicating. ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? கண்டினியூஸ் டென்சஸில் யூஸ் பண்ணுவோம். இப்போது இதுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். The king abdicated the throne to his son. மன்னன் அரியணை அவனோட பையனுக்கு விட்டு கொடுத்தான். இதே மாதிரி எக்ஸாம்பிளை நம்ம abandonல பார்த்துருக்கோம், relinquishல பார்த்துருக்கோம். அதே தான். ஸோ அதோட synonyms தான் இங்கே வரப்போகுது. இப்போ வேற எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். We should not abdicate our responsibility. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது, கைவிடக்கூடாது. இப்போ abdicateோட synonymsலாம் என்னென்னு பார்க்கலாம். relinquish, abandon, resign, quit. இப்போ ஜாப் ரிசைன் பண்ணுறது அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதே தான். பதவியை விட்டு கொடுக்கறது, கைவிடுறது. இப்போ abandon, relinquishலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த மாதிரி திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை பார்க்குறப்போ நம்மளுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட ஆன்டனிம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கீப், ஹோல்ட், மெயின்டைன், கண்டினியூ. ஸோ abdicateனா மீனிங் என்ன? கைவிடுறது, கிவ் அப் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஆன்டனிம்ஸ் என்ன வரப்போகுது? விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறது, கண்டினியூ பண்ணுறது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஆன்டனிம்ஸாக வரப்போகுது. ஸோ abandon, relinquish, abdicate. மூணையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும். மூணுத்துக்கும் அதே மீனிங் தான் வரப்போகுது. ஸோ ஒரு புது வார்த்தையாக நம்ம கற்றுட்ருக்கோம். இதோட மீனிங், எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அதை சும்மா வீடியோவாக பார்த்துட்டு மட்டும் இருக்காமல் அதை எழுதி வச்சுட்டு டெய்லியும் நம்ம பேசுகிறப்போ நம்மளே ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி அதை பேசி பேசி பழகிறப்ப தான் அந்த வார்த்தை நம்மளுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ கிராமர் தெரிஞ்சாலும் சரி, நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சாலும் சரி, பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியும். ஸோ நோட்டில் எழுதி வச்சு நம்ம பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த abdicateங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.